எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் நாம் இதை விட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ முன்னாடி நம்ம போஸ்ட் போட்டிருக்கோம். அண்டு இதோட நம்ம பார்ட் 3 நம்ம வீடியோ இது. ஸோ அதனால் பார்ட் 1 அண்டு பார்ட் 2 பார்க்காதவங்க வந்துட்டு போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட நான் ப்ளேலிஸ்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு வாங்க. அதில் வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷனில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்ஸில் ஒரு 2 டைப்ஸ் பார்த்துருப்போம். அதில் பேசிக் கொஸ்டின் பார்த்துருப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு அதை பார்த்தா அடுத்து இது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பார்ட் 1 அண்டு பார்ட் 2 பார்த்துட்டு வாங்க. இப்போது இன்றைக்கி நம்ம பார்ட் 3 பார்ப்போம். இந்த பார்ட் 3ல் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ், என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு சம் பேசிக் கொஸ்டின் தூக்கிட்டு வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். ஸோ அதை பார்த்து கற்றுக்கோங்க. இப்போது இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, 50% ஆஃப் 150 ப்ளஸ் 50% ஆஃப் 50 அப்படின்னு இருக்குது. இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா 50% ஆஃப் 150 முன்னாடி இருக்கிறது 2 பக்கமுமே ப்ளஸ்ஸுக்கு ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு 2 பக்கம் பார்த்தீங்கன்னா 50% தான் கேட்குறாங்க. புரியுதா? 50% ஆஃப் 150 ப்ளஸ் 50% ஆஃப் 50 2 பக்கமும் ஒரே இதுதான் கேட்குறாங்க, 50% தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் ஹாஃபுக்கு அந்த பக்கம் இருக்கிறது தான் வேரி ஆகுது. அப்படிங்கிறப்போ நம்ம 50% காமனாக வெளியே எடுத்துக்கலாம். எப்படி எடுக்கலாம்? 50% ஆஃப் காமனாக இப்படி வெளியே எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற 150 ப்ளஸ் 50 அப்படியே வச்சுக்கோங்க. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ப்ளஸ்ஸுக்கு ரைட் சைடு அண்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 50% தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம இப்போது என்ன பண்ணலாம், 50% காமனாக வெளியே வச்சுக்கிட்டு ஆஃப்க்கு அந்த பக்கம் இருக்கிறத 2 ப்ளஸ் வச்சுக்கலாம். இப்போது என்னது, 50% ஆஃப் உள்ள இருக்க 2 ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா 200 வரும். அந்த 200 50%னா என்னது, கொடுக்குற வேலையிலிருந்து பாதி. அப்படிங்கிறப்போ 1 டிவைட் பை 2 இன்ட்டு 200 அப்படின்னு தான் வரும். அதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 100. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயே இன்னொரு பேசிக் சம் பார்ப்போம். இப்போது இங்கே பார்த்தீங்களா அப்படின்னா 25% ஆஃப் 45 ப்ளஸ் 35% இந்த மாதிரி வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம இப்போது தனியாக எடுத்து எழுதிக்குவோம். 25% ஆஃப் 45 ப்ளஸ் 35% ஆஃப் 25 இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதிக்கிட்டு இப்போது இங்கே இருக்கிற 25யும் சேமாக இருக்கா? ஆனால் என்ன, இங்கே 25% இருக்குது, அங்கே 25 இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன், இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுறது? நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ்ஸுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூவை அப்படியே காமனாக வச்சுக்கோங்க. 25% ஆஃப் 45 அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற அந்த 35% ஆஃப் 25 இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. எப்படி? 25% ஆஃப் 35ன்னு திருப்பி எழுதிக்குவாங்க. திருப்பி எழுதிட்டு இப்போது என்ன சொன்னேன்? நமக்கு இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற 25ம் இங்கே இருக்கிற 25ம் சேமாக இருக்கா? இப்போ நம்ம முன்னாடி சம் பார்த்த மாதிரி காமனாக 25% காமனாக வெளியே எடுத்துகிட்டு 25% ஆஃப் 25% எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த 45 அண்டு 35 45 ப்ளஸ் 35 வெளியே எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறப்ப ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 25% ஆஃப் 18 வருமா? இப்போது 25ங்கிறது அதோட 1/4 அப்படிங்கிறத கொடுக்குற வேலையிலேருந்து 1/4 தான் 25%. இப்போது இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 20%. இதுதான் 20%. 25% ஆஃப் 45 ப்ளஸ் 35% ஆஃப் 25 அப்படிங்கிற இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நாம் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3க்கு போவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 60% ஆஃப் 640 ப்ளஸ் 64% ஆஃப் 600. ஓகேவா? இங்கே அதே மாதிரி தான், நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நாம் இது எல்லாமே வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்ட் 2 வீடியோவில் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதோட எக்ஸாம்பிள் சம் தான். அதோட எக்ஸாம்பிள் சம் தான் இன்றைக்கி நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். அங்கே நம்ம பேசிக்காக ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம். இங்கே நம்ம அதோட எக்ஸாம்பிள் சம் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? அது தயவுசெய்து அதை பார்த்துட்டு அதை பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வீடியோ தயவுசெய்து பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போது எக்ஸாம்பிள் 3 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 60% ஆஃப் 640 இருக்குது ப்ளஸ் 64% ஆஃப் 600 இருக்குது. இப்போது நமக்கு இதுவை நம்ம இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஒரு சில விஷயத்தை நம்ம இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். என்னது? இங்கே இருக்கிற 60யை இங்கே கொண்டு வர முடியும். அப்புறம் இங்கே இருக்கிற 64 இங்கே கொண்டு வர முடியும். அதுதான் இன்டர்சேஞ்ச். ஓகேங்களா? அதை எப்படி பண்ணுறது, எப்படி எழுதலான்னு மட்டும் நினச்சி பாருங்கள். இப்போது 60% ஆஃப் 640 அதை அப்படியே வச்சுக்கோங்க ஃபஸ்ட் இயரை. அதுக்கு அடுத்து இருக்கிறத எப்படி எழுதலான்னா, இந்த ஃபஸ்ட்டு 60 இருக்க ஜீரோவுக்கு முன்னாடி இருக்கிறத அப்படியே இந்த பக்கம் லாஸ்ட்டில் இருக்கிற ஜீரோ வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற 60யை 60% ஆஃப் 64 அங்கிட்டு கொண்டு போயிடுங்க. 6640 தனியாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது உங்களுக்கு புரியுதா? 60% ஆஃப் 640 60% ஆஃப் 640. இப்போ ரெண்டுமே நமக்கு வந்துட்டு சேமாக இருக்கா? அப்போது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சா போதும், ரிமைனிங் அதையே ப்ளஸ் பண்ணிக்கிட்டு போட்டால் அதோட ஆன்சர். ஓகேவா? இப்போது 60% ஆஃப் 640. இப்போது இதுவை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கண்டுபிடிக்கலாம்? 60யை நம்ம வந்துட்டு 50% ப்ளஸ் 10 எழுதலாமா? கரெக்டுங்களா? இப்போது
இந்த 640வை 50% என்னது? 640க்கு 50% என்னது? 320. 320. ஏன்னா பாதி 640ல் டிவைட் பண்ணிங்க, டிவைட் பை 2 தான் என்னது? 50%. ஓகேவா? இப்போது 10%ங்கிறது என்னது? 10%ங்கிறது 640ல் இருந்து ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி வச்சிங்க அப்படின்னா அதுதான் என்னது? 10%. இப்போது இதை ப்ளஸ் பண்ணுங்க. 4, 8, 3. ஓகேவா? இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடுக்கு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கண்டுபிடிச்சாச்சு. ரைட் ஹேண்ட் சைடும் அதே தான். ஸோ அதனால் சேம் அதே வேல்யூ தான் 384. அதையும் கண்டுபிடிச்சா அப்படி தான் வரும். ஸோ இதோட ஆன்சர் என்னது? 7 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 768. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். புரிஞ்சுதா? இங்கே 60% ஆஃப் 640 இருக்குது. ப்ளஸ் ரைட் ஹேண்ட் சைடில் 64% ஆஃப் 600ன்னு இருக்குது. அந்த 600ல் லாஸ்ட்டில் இருக்கிற 0 வச்சுட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற 60 ஆஃபுக்கு முன்னாடி கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி ஆஃபுக்கு முன்னாடி இருக்கிற 64 இங்கிட்டு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே ப்ளஸுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூவும் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற வேல்யூவும் சேமாக இருக்கும். ஸோ இதை இப்போ நம்ம ஒரு வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அதையாலேயே இன்னொரு ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா அது அந்த சம்மோட ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சம் போவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய லென்த்தியான சம்மு இருக்கா? ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்ம கொஸ்டினை வாசிப்போம். 5% ஆஃப் 248 ப்ளஸ் 248% ஆஃப் 6 ப்ளஸ் 2.48% ஆஃப் 500 ப்ளஸ் 24.8% ஆஃப் 90. இந்த மாதிரி பெரிய லென்த்தியாக சம்ம இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். இது நம்மளை பயமுறுத்துறதுக்கான ஒரு கொஸ்டின். ஆனால் ஜஸ்ட்டு சிம்பிள் பேசிக்காக இது வந்துட்டு இது மாதிரி பெருசாக கொடுத்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி சிம்பிளான ஒரு சிம்பிளிஃபிகேஷனாக தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இந்த 248, 2.48 எல்லாமே காமனாக இருக்குது. ஸோ அது நாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு இதை அப்படியே வச்சுருங்க. 5% ஆஃப் 248 அப்படியே வச்சுருங்க. இப்போது இதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணலாமா? முன்னாடி தூக்கி எழுதலாமா? 6% ஆஃப் 248ன்னு எழுதலாமா? ஓகே, இப்போது இங்கே 2.48 ஆஃப் 500ன்னு இருக்கா? அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த 2 பாயிண்டில் இருக்கிற வேல்யூவை நம்ம 10ஆலேயோ 100ஆலேயோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்துட்டு என்ன ஆயிரும்? பாயிண்ட் இருக்கிற வேல்யூ வந்துட்டு நார்மல் வேல்யூக்கு வந்துடுமா? ஸோ இங்கிட்டு இருக்கிற 500லேருந்து 100 இங்கிட்டு கொடுத்துருங்க. 100 இங்கிட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதோட வேல்யூ எப்போ மாறிடும்? இப்போது 248 மாறிடும். பர்சன்டேஜ் ஆஃப் 5ன்னு வந்துடுமா? ஓகே, புரிஞ்சுதாப்பா? அதுக்கடுத்து இங்கே 90 இருக்குது. அந்த 0வை தூக்கி இங்கிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா 248% ஆஃப் 9 அப்படின்னு இருக்கும். புரிஞ்சுதா?
இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இப்போது நம்ம இதையே நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். இந்த வேல்யூவுமே நம்மளால் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். எப்படின்னு புரியுதா? இதை எப்படி ரிவர்ஸில் எழுதிடுங்க. 5% ஆஃப் 248 அண்டு 9% ஆஃப் 248 அப்படி ரிவர்ஸில் எழுதிடுங்க. அது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கணும் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டில் இருக்கிறது என்னது? 5% of 248 plus 2% 6% 6% of 248 அதுக்கடுத்து ப்ளஸ் 4% 5% ஆஃப் 248 வந்துடும். அதுக்கடுத்து ப்ளஸ் 9% ஆஃப் 248 வந்துடும். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ நமக்கு இங்கே தலைகளாக இருக்குது. நமக்கு காமனாக 248ங்கிறது காமனாக இருக்குது. ஸோ அதை நம்ம காமனாக வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சம்மை பில்ட் பண்ணுறோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம 5% ஆஃப் 248 அப்படியே வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து வர சம்மை, அதுக்கடுத்து வர வேல்யூவை இதுக்கேற்ற மாதிரி 5% ஆஃப் 248க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இது எப்படி மாற்றணும் புரியுதா? 6% ஆஃப் 248ன்னு மாற்றிக்கிறோம். அதுக்கடுத்து இதை நாம் அந்த 100 இங்கிட்டு கொடுத்து 2 0 இங்கிட்டு கொடுத்துட்டோம்னா ரிமைனிங் அங்கே 5 இருக்கும். இங்கிட்ட வந்துட்டு டெசிமலில் இருக்கிற வேல்யூ வந்துட்டு நார்மல் வேல்யூக்கு வந்துடும். அப்புறம் இங்கே இருக்கிற இந்த இதில் இருக்கிற ஒரு 0வை இங்கிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 9 இருக்கும். ரிமைனிங் 248 நார்மல் வேலைக்கு வந்துடும். அதை நம்ம ரிவர்ஸில் தூக்கி எழுதிக்கிறோம். அப்படியே நம்ம நார்மல் 5% ஆஃப் 248 இருக்கிறதுக்கு அந்த நம்பருக்கு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடுறோம். இப்போது கொண்டு வந்துட்டு இப்போ லாஸ்ட்டில் 248ங்கிறது காமனாக இருக்குது. எல்லாத்துலேயுமே 248ங்கிறது காமனாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 5 அந்த பர்சன்டேஜ் வேல்யூ மட்டும் தனியாக பிரித்து எழுதிக்கோங்க. 5% ப்ளஸ் 6% எங்கேருந்து எழுதுறதுன்னு புரியுதா? இங்கே இருக்குங்களா? இங்கே இந்த 5%, 6%, 5%, 9% இந்த 4 வேல்யூமே தனியாக பிரித்து எழுதிக்கோங்க. ப்ளஸ் 5% ப்ளஸ் 9% அப்படின்னு எழுதிக்கோங்க. ஆஃப் 248 இதை அப்படியே ப்ராக்கெட்டில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 248 அப்படின்னு எழுதிடுங்க. இப்போது ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற எல்லா வேல்யூவுமே ப்ளஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் 5 + 6, 6 + 5 அண்டு 5 + 9 இருக்கா? இந்த 4ஐயும் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 25% வருமா? 25% ஆஃப் 248 அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. இப்போது என்ன பண்ணலாம்? 248ஓட 25% என்ன வேல்யூ என்னது? அதை டிவைட் பை 4 பண்ணோம் அப்படின்னா அதுதான் 25%. இப்படி பண்ணால் 62. புரிஞ்சுதுங்களா? எப்படி இருந்த வேல்யூவை நம்ம எப்படி சால்வ் பண்ணியாச்சு, புரியுதா? இப்போ சம் பார்க்க தான் லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக ஆயிரும். இதுவே நம்ம நார்மல் மெத்தடில் போட்டுட்டு இருந்தோம்னா
எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நீங்களே அசீவ் பண்ணிக்கோங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொருக்கா கூட நான் நடத்துகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் 5. இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 42% ஆஃப் 250 ப்ளஸ் கொஷின் மார்க் ஈக்குவல் டு 18% ஆஃப் 800 அப்படின்னு இருக்குது. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போது இங்கே இருக்கிற இப்போது நமக்கு 42% ஆஃப் 250 கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அல்லவா? இதுவே இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள் சம்ம. இதுவே 25% என்ன இங்கே இருக்கிற 25 இந்த பக்கம் கொண்டு வந்துக்கிறேன். 42 லெஃப்ட் சைடு கொண்டு போய்க்கிறேன். ரைட் சைடு கொண்டு போய்க்கிறேன். இப்போது 25% ஆஃப் 420 ப்ளஸ் கொஷின் மார்க் equal to 18% ஆஃப் 800 அப்படின்னு இருக்குது இப்போ ரிமைனிங். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? இப்போது நமக்கு 25% ஆஃப் 420 நம்மளால் ஈஸியாக டிவைட் பண்ண முடியும். ஏன்னா 420 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் 25%. இப்போது 25%க்கோட வேல்யூ என்னது? இப்போது நமக்கு 105 கிடச்சிருச்சு. 420 4 டிவைட் பண்ணிங்கன்னா 25% வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ ரிமைனிங் நம்மக்கிட்ட என்ன இருக்கிறது? இப்போ இந்த கொஷின் மார்க்கை என்னென்னு எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? எக்ஸ் வேல்யூ நமக்கு வேணும். ஸோ இப்போது இந்த 18% ஆஃப் 800 என்ன பண்ணலாம்? நம்ம அதுக்கும் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்? இது வந்துட்டு ஸ்ப்ளிட்டிங். இதே இந்த கொஸ்டின்லேயே நான் வந்துட்டு என்னென்ன பண்ணியிருக்கேன், இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இப்போது நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸ்ப்ளிட்டிங் ப்ளஸ் இன்டர்சேஞ்ச் 2 மெத்தடையும் இதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். போன வீடியோவில் வந்துட்டு ஸ்ப்ளிட்டிங் எப்படி பண்ணுறது, இன்டர்சேஞ்ச் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் பேசிக் மெத்தட், இந்த மாதிரி 3 மெத்தட் நான் அங்கே பார்ட் 2ல் சொல்லியிருப்பேன். இப்போது அந்த இதை வந்துட்டு எப்படி கொஷினுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், எல்லாத்தையுமே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பேசிக் சம் கொஷின்ஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸில் பார்த்துட்டு வாங்க. இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 18% ஆஃப் 800 என்ன பண்ணலாம் அப்படின்னா 20% 20 -2 பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? நமக்கு 18 கிடைக்குமா? இப்போது இந்த 800 10% என்னது? 800க்கு 10% என்னது? இருக்கிற வேல்யூலிருந்து நாம் ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சோன்னா 800லேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சோம் அப்படின்னா 80. அப்போது 20ங்கிறது என்னது? இன்ட்டு 2. ஓகேவா? 80 × 2 160. இப்போது 160 மைனஸ் இப்போது என்னது? 2%. 1%ஓட வேல்யூ என்னது? 1%க்கு என்ன சொல்லியிருப்போம் நம்ம? 2 ஸ்தானம் 800லேருந்து 2 ஸ்தானம் தள்ளி வைக்கணும் அல்லவா? கரெக்டாக? இப்போது நம்ம இந்த 20% கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 20லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2% கண்டுபிடிக்க முடியும். என்னது? ஒரு ஸ்தானம் இங்கே 120லேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சிங்கன்னா அதுதான் நமக்கு 2%. இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்னது? 144.
கிடைக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே 144 கிடச்சிருச்சு. இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸுக்கு இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி 105 ப்ளஸ் எக்ஸ் இருக்குது ஈக்குவல் டு 144. இப்போது அந்த 144 வச்சுக்கிட்டு அங்கிட்டு இருக்கிற 105 தூக்கி இங்கே கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 129 கிடைக்கும். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். புரிஞ்சுதா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 42% ஆஃப் 250 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். ஐ மீன் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். ப்ளஸ் எக்ஸ் வேல்யூ அப்படியே வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு அந்த 18% ஆஃப் 800 என்ன பண்ணுறோம் நம்ம இப்போது 20% மைனஸ் 2 அப்படின்னு எழுதுகிறோம். ஏன்னா 18 நமக்கு எப்படி வரும்? 20 2 மைனஸ் பண்ணால் 2 கிடைக்குமா? இப்போது 800 20%ங்கிறது என்னது? 160. 2ங்கிறது 2 ஸ்தானத்தில் புள்ளி வச்சோம் அப்படின்னா ஒரு ஸ்தானம் புள்ளி வச்சோம் அப்படின்னா 16 கிடைக்கும். இப்போது மைனஸ் பண்ணுறோம். அந்த வேல்யூ கொண்டு வந்து முன்னாடி ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போடுறோம். இப்போ எக்ஸ் வேல்யூ நமக்கு வேணும். ஸோ 144 மைனஸ் 105 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 129 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போவோம். இப்போது 2 டிவைட் பை 16 ஆஃப் 112% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 56ன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நம்பர் நம்ம கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ இங்கே பாருங்களேன், 2 டிவைட் பை 16 ஆஃப் 112% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 56ன்னு இருக்குது. நமக்கு எக்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. இப்போது இங்கே பார்க்கலாம், நம்ம இதனால் இதுலேயே நம்ம அடித்து எழுத முடியும். இப்போது 16 டிவைட் பை இது பார்த்திங்கன்னா 7 வருமா? 16 112 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 7 வருமா? இப்போது இந்த 2வையும் இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணோம் அப்படின்னா என்ன நமக்கு 14%ன்னு வருமா? ஏன்னா நமக்கு இங்கே பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ அதை அப்படியே வச்சுவாங்க. 14% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 56ன்னு நமக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா 14 டிவைட் பை 100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 56ன்னு எழுதலாமா? இது நார்மல் மெத்தடு, பேசிக் மெத்தடில் இப்படி கொடுத்தாங்க. என்ன இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி எழுதுவோம்? இப்படி தானே எழுதுவோம். இப்போது நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இதை நம்ம 14 டிவைட் பை 100 அங்கே ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும்? ரெசிப்ரோக்கலில் போயிடுமா? தலைகீழாக போயிடுமா? டிவைட் பை 14 வரும். இப்போது இதை நம்ம அடித்து கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் சம்மோட ஆன்சராக இருக்கும். 4 இதுக்கு மேலே நம்ம அடிக்க முடியாது. ஸோ 400 இஸ் த ஆன்சர், சம் ஆஃப் த ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போவோம். இப்போது எக்ஸாம்பிள் நம்பர் 7. 25% ஆஃப் 400 ஈக்குவல் டு 25% ஆஃப் கொஸ்டின் மார்க். இந்த மாதிரி நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஈஸி மெத்தடு. நமக்கு 400ஓட 25% என்னங்கிறது தெரியும், நமக்கு ஆல்ரெடி தெரியும். 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் 25%. இப்போது 100 கரெக்டுங்களா? ஈக்குவல் டு இப்போது 25% எப்படி எழுதலாம்? 1/4ன்னு எழுதலாம். இன்ட்டு எக்ஸு ஓகே. இப்போது 100 ஈக்குவல் டு
1/4xன்னு எழுதிக்கலாம். எக்ஸ்ன்னு எழுதிக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 4 இதால் அடிங்க. அடிச்சிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சரு 25 நமக்கு இப்போது எக்ஸ் வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேவா? 4 100ஆல் அடித்தோம் அப்படின்னா 25. இப்போ நமக்கு ஆன்சர் என்னது 25x. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ இப்போ என்னது 25. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள். அண்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம்.